Hey guys, this is Misa Bulos. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெடிக்கல் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் பண்றதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மெடிக்கல் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் சென்னையில் போய் மட்டும்தான் பண்ண முடியும், வேற எந்த இடத்துலையும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்படி போயிட்டு வரதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம கன்சல்டண்ட்டை இந்த மாதிரி நான் சென்னை ஃபஸ்ட்டு போயிடுறேன், போயிட்டு இந்த ரெண்டு ப்ராசஸுமே ஒட்டுக்கா முடிச்சிடுறேன், நீங்கள் இந்த இன்பிட்வீனில் வீசா ஃபைலிங்கை நான் இல்லாமல் பேக்ரவுண்டில் பண்ணிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு சென்னை கிளம்பி போயிருங்க. மெடிக்கல் ப்ராசஸ் நீங்கள் முடிச்சுட்டு அதோட டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா நம்மளோட கன்சல்டன்சி அந்த வீசா ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வீசா ப்ராசஸை ஃபைல் பண்ணி கம்ப்ளீட் பண்ண உடனே வித்தின் 6 hours உங்களுக்கு பயோமெட்ரிக் ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஒன்று வந்துடும். ஸோ பயோமெட்ரிக்ஸ் நீங்கள் அதுக்கு அடுத்தது அப்பாயின்ட் பண்ணி அடுத்த நாளே நீங்கள் வித்தின் 2 daysக்குள்ளே நீங்கள் பயோமெட்ரிக்ஸ் முடிச்சிடலாம். ஸோ சென்னையிலேயே இருந்துட்டு நீங்கள் எப்படி இந்த ரெண்டு ப்ராசஸும் பண்ணுறதுக்கு இது ஒரு சிம்பிளான வே. இது நானும் இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதே மாதிரி நான் முடித்தேன். 4 daysல எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த 4 days நீங்கள் தங்குறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் ரூமோ ஒரு ரிலேஷன் வீடோ இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் தங்க முடியும். ஸோ இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். see you soon. 1 minute. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடாக நம்ம எப்படி மெடிக்கல் தனியாக பண்ணணும், எப்படி பயோமெட்ரிக்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.